ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து தோல் சீவி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஆனியன், இது எல்லாத்தையும் நறுக்கி இப்போ வச்சுருக்குறோம். இப்போ தான் அடுப்பில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை மூணுத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, இது மூணுமே ஒரே அளவு தான் போடணும், மாற்றி மாற்றி போட்டுறக்கூடாது. இப்போ இது கூட நம்ம சிக்கன் பொடி போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக சிக்கன் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி போட்டிருக்குறோம். இந்த மிளகாப்பொடி இதை நல்லா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வேகணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா எம்மியாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ வீட்டில் அரைச்ச வரமிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது இந்த மல்லி இதெல்லாம் போட்டு அது கொஞ்சமாக போட்டுக்கிட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கிளிப்பு பிடிச்சி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ் நறுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, இந்த ஆனியன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச வரமிளகாப்பொடி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து போட்டிருக்குறோம். அதுக்குள்ளே இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்டியாக. இப்போ இது கூட நம்ம இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு சால்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு நிறையா போட்டாலும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் ரொம்ப விட்டுட்டோம்னா கருகிடும். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொத்தமல்லி வந்து அவ்வளோவா பிடிக்காது. நான் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்கு நான் 2 கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பிடிக்கும் இந்த மாதிரி வந்து. பட் ஆனால் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு இப்போ இதை நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.